கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் வாழும்போது பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் என்ன, நம் தேவன் அந்த பாடுகளில் நம்மோடு இருக்கிறார். நம்ம அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்பதே நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக போனாலும் அதில் நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே நமக்கு நம்பிக்கை. நம் எந்த கஷ்டத்தில் சென்றாலும் நம்மோடு தேவன் இருக்கிறார் என்பதற்கு என்னுடைய சாட்சியை கூறுகிறேன். நான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி இரவு சாப்பிட்டு விட்டு உறங்கிக் கொண்டிருந்தேன். 3 மணிக்கு திடீரென்று விழித்து பாத்ரூம் போவதற்கு எழுந்தேன். என்னால் எழுந்திருக்க முடியாமல் மடங்கி விழுந்தேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஒரு கால் வரவில்லை. பின் என் மகளை கூப்பிட்டு என் பைபிளை என் கையில் கொடு என்றேன். பைபிளை ஒரு கையில் பிடித்து கொண்டு என் மகளை பார்த்து இன்னொரு கையை பிடித்து கொண்டு நீயும் ஜெபி, நானும் ஜெபிக்கிறேன் என்றேன். என் மகளும் ஜெபித்தாள். எனக்கு என்ன நடந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளவே சில மணி நேரங்கள் ஆயின. நாங்கள் ஜெபித்துவிட்டு 3 மணி என்பதால் உறங்கிவிட்டோம். மறுபடியும் காலையில் எழுந்திருக்கும் போது தான் எனக்கு தெரிகிறது வலது கை மற்றும் வலது கால் துவண்டு போயிருக்கிறது என்று. ஒரு வழியாக புரிந்து கொள்ளவே எங்களுக்கு நேரம் பிடித்தது. எனக்கு ஸ்ட்ரோக் ஆகியிருப்பதை உணரவே இவ்வளவு நேரமாக இருந்தது. என் மகள் டாக்டர் என்பதால் அவளுக்கு புரிந்துவிட்டது. என்னிடம் சொன்னால் எனக்கு பயத்தில் இன்னும் அதிகமாகி ஏதாவது ஆகிவிடும் என்பதால் அவள் என்னிடம் பிபி, சுகர் ரெண்டுமே அதிகமாக உள்ளது, அதில் இப்படித்தான் ஆகும் என்றாள். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், இன்னும் அதிகமான மாத்திரைகளை கொடுத்து குழப்பி விடுவார்கள், நானே வீட்டில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டாள். எனக்கு தெரியும் எனக்கு ஸ்ட்ரோக் ஆகியிருக்கிறது என்று. ஏனென்றால் வலது கை வலது கால் இரண்டும் துவண்டு போனது. வாய்ப்பேச்சும் குளறியது. ஆனாலும் நான் என் தேவனை இறுக பற்றி கொண்டேன். எனக்கு தெரியாது, ஆண்டவரே, நான் ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன், என்னை நீர்தான் ஆண்டவரை குணமாக்க வேண்டும் என்று ஜெபித்தேன். ஒரு வாரமாகியும் பிபி 240 குறையவில்லை. சுகரும் 400 இறங்கவில்லை. உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என் மகள் ஹோமியோபதி டாக்டர் என்பதால் ஸ்லோவாகத்தான் மருந்துகள் வேலை செய்யும்படி மருந்துகள் கொடுத்து வந்தாள். ஏனென்றால் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருப்பதால் ஹை டோஸ் மருந்து கொடுக்கவில்லை. நான் கடலூரில் உள்ள என் சபை முப்பர்களுக்கு தெரிவித்து சபையில் எனக்காக ஜெபிக்க சொல்லியிருந்தேன். எங்கள் சபை கடலூர் பாதிரிக்குப்பத்தில் உள்ள ஒரு சிறிய இசை சபைதான். ஆனால் அவர்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு எனக்காக ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டார். ஒரு வாரத்திற்கு மேலாக குறையாமல் இருந்த பிபி மற்றும் சுகர் ரெண்டுமே சட்டென குறைய ஆரம்பித்தது. உடலிலும் நல்ல மாற்றம் காணப்பட்டது. 15 நாட்களிலேயே எழுந்து நடமாட ஆரம்பித்தேன். வலது காலிலும் வலது கையிலும் பலன் வந்தது. எழுந்து நடமாடவே முடியாமல் துவண்டு விழுவேன் முன்பெல்லாம். தேவனுடைய கிருபையால் இன்று நான் நன்றாக நடமாடுகிறேன். என் இடது கையை அசைக்கவே முடியாமல் இருந்தது முன்பெல்லாம். இடது காலும் துவண்டு போனதால் எழுந்திருக்கவே முடியாது. நான் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி ஜெபித்தேன். என்னால் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போதெல்லாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி எழுந்திருக்க ஆரம்பித்தேன். இன்று 6 மாதங்களாகிவிட்டது. இன்னும் தேவன் என்னை நன்றாக குணமாக்கி நன்றாக நடக்க வைத்திருக்கிறார். வீட்டு வேலைகளை எல்லாம் நானே செய்கிறேன், நன்றாக பேசுகிறேன். என்னை தம்முடைய இரத்தத்தால் குணமாக்கிய தேவாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். முன்பு என்னால் பேச முடியாது, வாய் குளறும். இப்பொழுது தேவனுக்கு சாட்சி சொல்லும்படியாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தம் பிள்ளைகளுக்கு கஷ்டம் வரும்போது நம்மை விட்டு ஓடிப்போகிற தேவன் அல்லவர். நாம் ஆறுகள் போன்ற பிரச்சனைகளை கடக்கும்போது நம்மோடு இருப்பார். அக்கினி போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் நம்மோடு கூடவே இருப்பார்.
நம் தேவன் நம்மை விட்டு எந்த சூழ்நிலையிலும் விலகாத ஒரே மெய்யான தேவன் நம் இயேசுராஜன் மட்டுமே. எனக்கு தெரிந்து நான் சுகவீனப்பட்டு படுத்து இந்த 6 மாதங்களில் என்னை சுற்றி இருப்பவர்களில் இதே ஸ்ட்ரோக் ஆகி 3 பேர் மரணத்தை சந்தித்ததை நான் கண்டேன். என் தேவனோ என்னை தம்முடைய கிருபையினால் மூடி பாதுகாத்து கொண்டார். இதுதான் பிரியமானவர்களே நமக்கு கிடைக்கும் பெரிய ஸ்லாக்கியம். நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் உண்டு. ஆறுகள் புரண்டு வந்தால் என்ன, அக்கினி போன்ற கஷ்டங்கள் வந்தால் என்ன, அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்க நம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பது நம்முடைய மகா பெரிய பலன். அன்பான தேவ பிள்ளையே, நீயும் கூட இன்று ஒரு பெரிய கஷ்டத்தின் வழியாக, பாடுகளின் வழியாக, அக்கினி போன்ற கஷ்டங்கள் மத்தியில் கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? நீயும் கூட எங்களை எல்லா கஷ்டத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் எங்களுக்கு இருக்கிறார். எங்களுக்கு என்ன கஷ்டத்திலும் அவரே உதவி செய்வார். அவர் எங்களுக்கு போதுமானவர். அவர் எங்களை விட்டு விலகவே மாட்டார் என்று சொல்லி தேவனை நம்பி தேவனை துதியுங்கள். பாருங்கள், இன்றே ஒரு பெரிய விடுதலையை தேவன் உங்களுக்கு தருவார். நீங்களும் சாட்சி சொல்வீர்கள். பாருங்கள், விசுவாசியுங்கள், தேவனை துதியுங்கள். ஆமீன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.